கீழடிக்கு முன்னாடியே வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்ற ஒரு அங்கேயும் போய் இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அவங்க சொல்றாங்க இதுக்கு தேவையான சயின்டிபிக் எவிடன்சஸ் எதுவுமே இல்லை, ஸோ அதனால நாங்கள் இதை அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த ஆதிச்சநல்லூர் 1871 ஆய்வுகள் நடந்தது. ஜெர்மானிய அறிஞர்லேருந்து எல்லாருமே அதை கண்டினியூஸாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தென்னகத்தினுடைய பழமைங்கிறத வந்து வடக்கு வந்து இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்க. ஆய்வாளர்களும் உறக்க கத்தினாலும் என்னமோ வந்து மத்திய அரசுக்கு வந்து அது பெரிய இடர்பாடாக இருக்குது. இப்போ இந்த சிவகலையில் வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த இரும்பு பொருள்கள் வந்து மற்றதை விட ஒரு புதுமையான ஒரு அந்த காலத்திலேயே வந்து வேர்க்கருவி மாதிரி விவசாயத்துக்கு உண்டான கருவிகள் மாதிரிலாம் அது தெரியுது. ஒரு நல்ல துருப்பிடிச்சதுனால அதனுடைய முழுமையான ஒரு உருவம் தெரியல. பட் நல்ல மண்ணோட மண்ணாக மக்கிய அந்த ஆயுதங்கள் வந்து எடுக்கப்பட்டது. அது ஒரு வேளை களைக்குத்தியாக இருக்கலாம், வேலாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற விவசாய உபகரண பொருள்களாக இருக்கலாம். ஏதோ இந்த மாதிரி பொருள்களை வந்து இப்போ நமக்கு வந்து சிவகலையில் எடுத்திருக்காங்க. தூத்துக்குடி நல்ல புகழ்பெற்ற அமெரிக்காவுடைய நிறுவனத்தில் உள்ள ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே 1:2 அனுப்புகிறாங்க. எல்லா சாம்பிளும் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து ஒரு ஆய்வினுடைய அறிக்கை வருது. அப்போ அது ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியாவில் வந்து உங்களுக்கு எவ்வளவு முட்டி பேசினாலும் 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு இல்லை. திடீர்னு வந்து நம்ம வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்த சிவகலைங்கிற கிராமம் அந்த ஆய்வை கொண்டு போகிறாங்க. அது பெரிய அதிர்ச்சி உலகத்துக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னையே 3343 வருஷம் அப்படின்னு கரெக்டாக துல்லியமாக போகும். ஸோ 3345 வருஷமா என்ன அப்படின்னு நமக்கே வேர்க்கிற மாதிரி அந்த ஆய்வு வருது. ஜோத்பூருங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் தான், அங்கே தான் இரும்பு முத கண்டுபிடிச்சோம். அதுக்கு வந்து இப்போ 1800 வருஷத்துக்கு மேலே உரிமை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து 3343 வருஷம் தான். அப்போ டபுள் ஆகிடுது. அதுக்கு முன்னாடியே 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் கண்டுபிடிச்சிட்டாண்டா இரும்புங்கும்போது வேறு இந்தியாவினுடைய வரலாற்றை முழுவதும் மாற்றி அமைக்கணும். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் வந்து எழுதியிருக்காங்க பெரிய வரலாற்று பதிவு. ஆங்கிலேயர்கள் அந்த இந்திய வரலாறு. இப்போ இந்திய வரலாறு 20 பேர் எழுதணும் பொய்யாமா. நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் ரிலேட்டடாக வந்து கிடைச்சிருக்கு சார். அவங்க யூஸ் பண்ண வளையல் ஆகட்டும் சரி, அவங்க யூஸ் பண்ண ஆபரணங்கள் ஆகட்டும், அப்புறம் பழங்காலத்தில் யூஸ் பண்ண தாழி அப்படிங்கிறது தமிழில் வந்து பெரும் பானைகள். அதில் வந்து உடம்பை அப்படியே உள்ளே வச்சு அடக்கம் பண்ணுறோம். தாழிகள் பானை சட்டிங்கிறது சின்ன வந்து நமக்கு சமையல் செய்கிற ஒரு பாத்திரம். உலக தமிழ் அறிஞர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த சிவகலையிலையும் ஆதிச்சநல்லூரில் உள்ள சாம்பிளை வாங்கிட்டு போய் எங்கெங்கே உலகத்தில் உள்ள ஆய்வு கூடங்கள் இருக்கோ எல்லா இடத்துலையும் எல்லாம் கொடுங்க. மத்திய அரசு எடுத்துகிட்டு போங்க. ஆனால் மத்திய அரசு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே உலகளாவிய மக்களுடைய பார்வையில் செய்யும். என்னுடைய வேண்டுதெல்லாம் உலகளாவிய மக்களுடைய ஜட்ஜ்மெண்ட் இதில் நீதி வேணும். நீங்கள் நாங்கள் எடுத்துக்கிட்டு போனால் தான் இவங்களுக்கு இதே வேலைன்னு தமிழர்கள் வந்து மேலே ஒரு கெட்ட பழக்கம் வடக்க இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் தமிழ்ங்கிறாங்க, இவங்க தான் மூத்தவங்கிறாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேரை விட்டு பண்ணிடுறாங்க. உலகளாவிய தமிழ் மக்கள் எல்லாம் வேண்டிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் போய் இந்த சாம்பிளை எடுத்துக்கிட்டு போங்க. நீங்களும் வாங்கிட்டு போங்க அரசிடம் இருந்து. ஏன்னா 5 கிராம் தான் 10 உலகளாவிய நாடுகளுக்கு அனுப்பி அவங்க உலகளாவிய நீதிபதிகளை வச்சு இதை நிர்ணயம் பண்ணுவோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1300 வருடங்களுக்கு முன்னவே இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு வரும். அப்போ வந்து என்ன செய்வாங்க? ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. வரலாறை முழு இந்திய வரலாறு அப்படியே திருப்பி எழுதும். அது எந்த ஒரு நாகரிகமாக இருந்தாலும். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்மளோட பேராசிரியர் முதுமுனைவர் ஏ ராமச்சந்திரன் அவர்கள் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? கீழடி ஆராய்ச்சி எவ்வளோ வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கும் தெரியும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, கீழடிக்கு முன்னாடியே வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்ற ஒரு அங்கேயும் போய் இந்த அகழ்வாராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அகழ்வாராய்ச்சி அப்போன்னு இல்லாமல் 25 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கிற இந்த தருணத்துல தொடர்ந்து மத்திய அரசுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அவங்க சொல்றாங்க இதுக்கு தேவையான சயின்டிஃபிக் எவிடன்சஸ் எதுவுமே இல்லை, ஸோ அதனால் நாங்கள் இதை அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆராய்ச்சிகள், இந்த தமிழ் விஷயமா நிறைய விஷயங்கள் வந்து பேசுறதுனால இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இது ஒரு பெரிய உலகத்துக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு மாத்திரை. தமிழக அரசு ஒரு சிறப்பான சேவை செய்திருக்கிறார்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா,
இந்த சிவகாயிலேன்னு ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இடத்துக்கு, அது கீழடி, அதுக்கு முன்னாடி மதுரையில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் அந்த பகுதியில் இருக்குது. இந்த ஆதிச்சநல்லூர் 1871 ஆய்வுகள் நடந்திருக்கு. ஜெர்மானிய அறிஞர்லேருந்து எல்லாருமே அதை கண்டினியூஸாக அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தென்னகத்தினுடைய பழமைங்கிறத வந்து வடக்கு வந்து இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சிவகலை இருக்கு இல்லைங்களா, சிவகலையில் வந்து இரும்பு உருக்குகள் அனுப்பிச்சிருக்காங்க, இரும்பு உருக்கள் எடுத்திருக்காங்க. சட்டி எப்பயுமே வந்து நீங்கள் ஆதிச்சநல்லூர்லாம் சட்டிகள், பழைய மாதிரி நம்மளுடைய இப்போ பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள், அதில் உள்ள எழுத்துக்கள் அதெல்லாம் இந்து சமவெளி நாகரிகத்தை ஒத்துருக்குது அப்படின்னு சொல்லி, ஹராப்பன் இதோட ஒத்துருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு நம்ம தமிழ் அறிஞர்களும் ஆய்வாளர்களும் உறக்க கத்துனாலும் என்னமோ வந்து மத்திய அரசுக்கு வந்து அது ஒரு பெரிய இடர்பாடாக இருக்குது. இப்போ இந்த சிவகலையில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த இரும்பு பொருள்கள் வந்து மற்றதை விட ஒரு புதுமையான ஒரு அந்த காலத்திலேயே வந்து வேர்க்கருவி மாதிரி, இல்லைன்னா விவசாயத்துக்கு உண்டான கருவிகள் மாதிரிலாம் அது தெரியுது. ஒரு நல்ல துருப்பிடிச்சதுனால அதனுடைய முழுமையான ஒரு உருவம் தெரியல. பட் நல்ல மண்ணாக மக்கிய அந்த ஆயுதங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு வேளை களைக்குத்தியாக இருக்கலாம், வேலாக இருக்கலாம், இல்லைன்னா மற்ற விவசாய உபகரண பொருள்களாக இருக்கலாம். ஏதோ இந்த மாதிரி பொருள்களை வந்து இப்போ நமக்கு வந்து சிவகலையில் எடுத்திருக்காங்க, தூத்துக்குடியில். இப்போ இந்த சிவகலையில் எடுத்துங்க, தமிழக அரசு வந்து என்ன பண்ணாங்க, மற்ற மாதிரி ஆய்வாளர்களுடைய பொதுவாக அந்த காலக்கணிப்பு வந்து விஞ்ஞான ரீதியாக போயிட்டா என்ன அப்படின்னு ஒரு திறன்பட ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு பேர் கார்பன் டேட்டிங் பேர். அந்த ஒவ்வொரு பொருள்லேயும், உயிர் பொருள்களாக இருந்தாலும் உலோகப் பொருள்கள்லேயும் கரிகள் அல்லது கார்பன் அப்படிங்கிற ஒரு கார்பன்கிற அளவு இருக்குது. கரி, அதை நம்ம கரின்னு சொல்லுவோம். அந்த அங்கக பொருள் அப்படின்னு ஆர்கானிக் மெட்டீரியல் அல்லது கரிங்கிற பொருள், அதான் நம்ம சாதாரண கரி இல்லைங்களா, அதில் கரி மூலகம் இருக்குது. அந்த மூலகத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒளிர்விடும் தன்மை உண்டு. 1 கோடி மூலகம் உள்ளே இருக்குன்னா அதில் ஒரு மூலகமாவது கண்டிப்பாக வந்து ஒளிர்விடும் தன்மை இருக்கும். அந்த ஒளிர்விடும் தன்மையை ரேடியோ ஆக்டிவ்னு சொல்கிறது ஆங்கிலத்தில். அந்த ஒளிர்விடும் தன்மையை வந்து எவ்வளவு இதாக இருக்குது, எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வச்சு அதை வந்து துல்லியமாக கணக்கிடலாம். அப்படி இவர்கள் பெரிய நல்ல புகழ்பெற்ற அமெரிக்காவினுடைய நிறுவனத்தில் உள்ள ஒரு ஆராய்ச்சி கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. அங்கே 1க்கு 2 அனுப்புகிறாங்க, எல்லா சாம்பிளும் அனுப்புகிறாங்க. அங்கேருந்து ஒரு ஆய்வினுடைய அறிக்கை வருது. அப்போ அது ஒரு பெரிய அதிர்ச்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்தியாவில் வந்து உங்களுக்கு எவ்வளவு முட்டி பேசினாலும் 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு இல்லை அப்படிங்கிறதான் வந்து ஒரு இதாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன் உலகத்திலே எங்கேயுமே 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி அளவு இல்லை. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1800 ஆண்டுகள் தான் அதிக அளவாக சொல்லியிருக்காங்க, இந்தியாவிலே சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்ப புகழ்ச்சியான ஒரு ஹிஸ்ட்ரியாக எழுதிட்டாங்க. அந்த வரலாறுகள் எழுதின பிற்பாடு நம்ம இன்னைய வரை நம்புகிறோம். அதெல்லாம் 1800 ஆங்கிலேயர் எழுதியிருக்காங்க. அப்புறம் வந்து 1920 வந்து மஜிமுதார்னு ஒருத்தர் எழுதுறாரு. இந்தியன் ஆதரில் வந்து இந்தியன் ஆசிரியர்களில், வரலாற்று ஆசிரியரில் மஜிமுதார் எழுதுகிறாரு. அப்படியே ஜெய்ஸ்வால்னு ஒருத்தர் எழுதுகிறாரு. அப்புறம் ஜார்ஜுநாத் சர்க்கார்னு ஒருத்தர். இது மாதிரி பெரிய பெரிய அறிஞர்கள் இந்திய வரலாறை எழுதுகிறாங்க. அப்போ வந்து மௌரிய பேரரசுக்கு முன்னால் இந்து சமவெளி நாகரிகம் இப்படிலாம் தொடர்ந்து அவரெல்லாம் எழுதுனதில் வந்து இரும்பு வயது வந்து இந்த இன்னைக்கு உள்ள கங்கை சமவெளி பகுதிகளில் தான் இரும்பு நாகரிகம் தோன்றியதுங்கிறது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அந்த உத்தரப்பிரதேசத்தில் கங்கை சமவெளியினுடைய மேற்கு பகுதியில் தான் இவ்வளவும், கிழக்கு பகுதியில் தான் நடந்திருக்கு அப்படின்னு இரும்பு நாகரிகத்தை வந்து அங்கே தான் பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த இரும்பு நாகரிகம் வந்து அதிகபட்சம் போனீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஒரு 1800 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே பெரிய நாகரிகம் உள்ளது இன்றைக்கி உள்ள அங்கோரா, டர்க்கிங்கிற இடம். துருக்கிங்கிறது சாதாரணம் இல்லை. அந்த காலத்தில் வந்து மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம். இந்த எகிப்து மெசபடோமியா நாகரிகங்கிறது தான் வரலாற்றில் வந்து பெரிய நாகரிக பதிவுகள். அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து 850 ஆண்டுகளுக்கு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 850 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இல்லைனா 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த இரும்பு காலமே இல்லைங்கிறது எல்லா இடத்துலையும் பதிவாயிடுச்சு. இப்போ அப்படி பதிவாகி அவங்கவுங்களும் வந்து இதே கார்பன் உமிழ்வை வச்சு தான் கணக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த கார்பன் உமிழ், நம்ம இந்தியாவிலையும் வந்து 27 பகுதிகளில்
27 பேப்பர் பப்ளிகேஷன் இருக்குது, அதாவது அறிக்கை இருக்குது. எல்லாருமே வந்து இந்த கார்பனுடைய இதை அன்னைக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க கவர்மெண்ட். அன்னைக்கு மத்திய அரசாங்கம் பேப்பர்லாம் ஒத்துக்கிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த எல்லையை வந்து யாருமே தொடலை. அந்த 1800 ஆண்டுகள் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்கிற 1800 ஆண்டுகள் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 3500 ஆண்டுகள்னு வச்சிங்களேன். இன்றைக்கி உள்ள வருதுல ஒரு இன்றைக்கி உள்ள கணக்குக்கு மொத்தத்துக்கே 3500 ஆண்டுகள் தான் இன்றைக்கி உள்ள கணக்குக்கே. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்த சிவகலைங்கிற கிராமம் அந்த ஆய்வை கொண்டு போகிறாங்க. அது பெரிய அதிர்ச்சி உலகத்துக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னையே 3343 வருஷம் அப்படின்னு கரெக்டாக துல்லியமாக போட்டிருக்கு. ஸோ 3345 வருஷமா என்ன அப்படின்னு நமக்கே வேர்க்கிற மாதிரி அந்த அந்த அதனுடைய பதிவு ஆய்வு வருது. ஆய்வு ரிப்போர்ட் நம்ம என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு இப்போ எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. பெரிய பெரிய அறிஞரெல்லாம் தமிழக அரசு கொடுத்து தான் வாங்குது. நீங்கள் என்னென்னா தமிழக அரசு வந்து இதில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப 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 ஏன்னா வருஷம் கூட நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து கேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்து இல்லை இது தோசை தான் அப்படின்னு சொல்கிறோமா நம்ம சொல்கிறோம். அவங்க எல்லாம் வெளியில் கேக்குன்னு இருந்ததை இன்றைக்கி இல்லை இது தோசைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ தோசைன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ ப்ரூஃப் பண்ணும்ல. ஏன்னா உலகளாவே அதை கேக்குன்ட்டாங்க, அதுன்ட்டாங்க, இதுன்ட்டாங்க, பண்ணுன்ட்டாங்க. இது இல்லை இது சாதா தோசை தான் சொல்ல முடியுமா? அது மாதிரி நமக்கு திடீர்னு வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே வந்து 3345 வருஷம் அப்படின்னு இந்த ரிசல்ட்டை எடுத்து பார்த்தாச்சு. இதை கணக்கு பண்ணும் பொழுது இதை இப்போ எழுதி நம்ம எல்லாத்தையும் பல அறிஞரெல்லாம் திருப்பி அவங்க வந்து ஆய்வு எல்லாம் கரெக்டாக ரொம்ப முன்ஜாக்கிரதை எடுத்து தான் தமிழக அரசு வந்து வெளியிடுது. தமிழக அரசு வெளியிட்ட உடனே இதனுடைய பதிவுகளெல்லாம் வச்சு மத்திய அரசு அதுக்கு அனுபவிக்கணும். ஏன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இல்லை தொல்பொருள் ஆய்வுங்கிறது அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட பதிவிட்டால் தான் வந்து நமக்கு வரலாறை பதிவு பண்ண முடியும். அப்போ வரலாற்றை பதிவு பண்ணோம்னா மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி ஆகணும், வரலாற்றுக்கு இப்போ பதிவு பண்ணி ஆகணும். நம்ம வேணுங்கிற எல்லா முக்கிய அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ அங்கே போகணும். அங்கே போய் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு தூக்கி போட்ட அதிர்ச்சி. என்ன உள்ளே நடந்து ஏதுன்னு தெரியலை. சரியான ஒரு அறிவியல் ரீதியான வெளிப்பாடு என்ன வரல அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்தை வச்சு அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இதில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா இது பெரிய பேதி மாத்திரை. ஏன் பேதி மாத்திரைன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்திய வரலாறை மாற்றி எழுதணும். இந்திய வரலாறை மாற்றி எழுதுனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு புறம் வந்து கங்கை சமவெளியும் அந்த காசியை சுற்றிலும் உள்ளவர்கள் தான் நாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு தான் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. பல காலமாக வந்து எதுக்கெடுத்தாலும் அந்த காசி பனாரஸ் அப்படிங்கிறது காசி பனாரஸுங்கிற பகுதி, அந்த பகுதியிலேருந்து தான் எத்தனை இவ்வளவு அது பக்கத்தில் நைமிசாரன்னு ஒரு இடம் இருக்குது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நைமிசாரண்யத்திலேருந்து இவ்வளவு வரலாற்றுக்கு முன்னாடி உள்ள கதைகள், புராண கதைகள், பதிவுகள், வேதங்கள் எல்லாமே வருது. அப்போ அந்த காசி அந்த நைமிசாரண்யம் அந்த உத்தரப்பிரதேச மாநிலங்கிறது இந்திய வரலாற்றையே முன்னே நிறுத்தி போகிற மாதிரி தான் இவ்வளோ நாள் நகர்வுகள் இருந்தது. ஜோத்பூருங்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் தான், அங்கே தான் இரும்பு முத கண்டுபிடிச்சோம். அதுக்கு வந்து இப்போ 1800 வருஷத்துக்கு மேலே இரும்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. 1800 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சா தான் ரெக்கார்டு. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1800 வருஷம்தான் அப்படியே நிற்கிது. அதுக்கு முன்னாடியே வந்து 3343 வருஷம்னா அப்போ டபுள் ஆகிடுது. அதுக்கு முன்னாடி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் கண்டுபிடிச்சிட்டாண்டா இரும்புங்கும்போது வேர்க்கும். அது பெரிய வேர்வை இன்றைக்கி. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய நாகரிகத்தில் இந்தியாவினுடைய வரலாற்றை முழுவதும் மாற்றி அமைக்கணும். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் வந்து எழுதியிருக்காங்க பெரிய வரலாற்று பதிவுகள், ஆங்கிலேயர்கள் அந்த இந்திய வரலாறு. இப்போ இந்திய வரலாறு 20 பேர் எழுதணும் பொய்யா மாறிடும். சரி, இப்போ வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் இது வரைக்கும் பழமையானது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம். இப்போ அதை விட பழமையான நாகரிகம் நமக்கு தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி இந்த பொருள்லாம் கிடைச்சது வச்சு சொல்லியிருக்கோம். இந்த நாகரிகத்துக்கும் அந்த நாகரிகத்துக்கும் இல்லை ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பெருசு முதன்மையானது, அங்கே தான் வந்து அதனுடைய சமஸ்கிருதம் வளர்ந்த மாதிரிலாம் ஒரு கதையை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. 2019 ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி வந்துங்க பரிணாமத்தின் மூலகங்களை வந்து கணக்கிட்டாங்க. அது வந்து குரோமோசோம்னு சொல்லிட்டு டிஎன்ஏன்னு சொல்கிறது. அப்போ பரிணாம மூலக்கூறுகள் எங்கெங்கே எப்படி பரவி இருக்கு அப்படின்னு வரும்பொழுது இந்த சிந்து சமவெளி நாகத்திலே திராவிடர்கள் தான் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடியே வந்து இதே மாதிரி இந்த நம்ம இரும்பு காலம் சொன்னோம்ல அதே மாதிரி 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க. நல்ல நாகரிகமான ஒரு திராவிட சமுதாயம் அங்கே இருந்திருக்கு.
அவங்க தான் தெற்கே நோக்கி நோக்கி ஆரிய படைகள்லாம் வந்த உடனே தெற்கு நோக்கி வந்து இன்னைக்கு உள்ள தென் மாநிலங்கள் அதிலும் குறிப்பாக தமிழ்நாடுங்கிறது வந்துருச்சு. அப்போ அந்த பரிணாமத்தினுடைய நுணுக்க அணுக்களுடைய கணக்குப்படி குரோமோசோம்ல டிஎன்ஏ கணக்கு பிரகாரம் நல்ல ப்ரூவ் ஆகிடுச்சு. 2019 பேப்பர் எல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கும் பிற்பாடு அமைதி காத்துட்டாங்க, யாருமே பேசுறதில்ல. ஏன்னா அதை நோண்டினா இன்னும் ஃபர்தராக இதாயிரும், இன்னும் மேலும் வந்து வலுவடைஞ்சிடும் தென்னாடு, இன்னும் தமிழகம் வலுவடைஞ்சிடும்னு இவங்களுக்குலாம் பயம். அதனால் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியினுடைய வெளிப்படுதலே அப்படியே மூடியெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஆக சிந்து சமவெளி நாகரிகங்கிறது தமிழர் நாகரிகங்கிறது டிஎன்ஏ ரெக்கார்ட்லேயே ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ பரிணாம அணுக்களுடைய இதுலேயே நம்ம ப்ரூவ் ஆகிட்டோம். நம்ம தான் ஏற்கனவே அங்கே இருந்திருக்கோம். அந்த முதுமையான அணுக்கள் இங்கே தான் இருக்குது. பின்னால் 1500 ஆண்டுகள் பின்னால் வந்த அணுக்கள் தான் ஆரியர்கள்ங்கிற இந்த கைபர் போலன் வழியாக வந்து ஆரியர்கள்ங்கிற இன்றைக்கு பிராமண சமுதாயம்லாம் சொல்கிறவங்க வந்து பின்னாளில் 1500 ஆண்டுகள் பின்னால் வந்தவங்க தான். ஆகவே தமிழ் மொழி இதில் எல்லாமே அடிபட்டு போகுது. தமிழ் மொழி மூத்த மொழிங்கிறதுக்கு சமஸ்கிருதம் பின்னால் வந்த மொழிங்கிறதுக்கும் இந்த டிஎன்ஏ ரிசல்ட் அடிபட்டு போச்சு. அதனால் அதுலேயும் முதுமையான மொழியில் வந்துருச்சு. இதை தான் கால்டுவெல் போப் அந்த காலத்திலேயே வந்து 1880 முதுமையான மொழின்னு சொன்னார். அதுக்கு அறிவியல் தரவு இல்லை. இப்போ 2019 ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த பிற்பாடு அறிவியல் தரவுகள் நிறைய ஆயிடுச்சு. அதுக்கு நல்ல வந்து ப்ரூஃப் கிடைச்சோம்னா அது 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 மௌனமாக மௌனம் காக்கப்படுகிறது. சார், இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அகழ்வாராய்ச்சியில் வந்து இதுக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி ஆகட்டும் சரி, இப்போ கிடைக்கிற இந்த இந்த கீழடியில் கிடைக்கிறதாகட்டும் சரி சார், நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் ரிலேட்டடாக வந்து கிடைச்சிருக்கு சார். அவங்க யூஸ் பண்ண வளையல் ஆகட்டும் சரி, அவங்க யூஸ் பண்ண ஆபரணங்கள் ஆகட்டும், அப்புறம் வந்து கண்ணாடி, அப்புறம் பழங்காலத்தில் யூஸ் பண்ண தாழிகள், அப்புறம் பானைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மண்ணுக்கு அடியில் வந்து புதைஞ்சு. தாலி அப்படிங்கிறதுங்க தமிழில் வந்து பெரும் பானைகள். அதில் வந்து உடம்பை அப்படியே உள்ளே வச்சு அடக்கம் பண்ணுறது தாலிகள்ங்கிறது. இப்போ பானை சட்டிங்கிறது சின்ன வந்து நமக்கு சமையல் செய்கிற ஒரு பாத்திரங்கள். ஆக தாலிகளில் வந்து அடக்கம் பண்ணது நம்ம தமிழ்நாடு ஆதிச்சநல்லூர்லேருந்தே வந்துருச்சு. அதை வந்து 1870 வெளிப்பாடு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அறிஞர்கள். அப்புறம் இப்போ ஆதிச்சநல்லூரில் அலெக்சாண்டர் ரே வந்தார். அந்த அலெக்சாண்டருங்கிற ஆங்கிலேயர் வந்து ரே வந்து முழுமையாக எடுத்து அதில் ஆதாரங்கள்லாம் காமிச்சு எல்லாமே காமிச்சு ஆதிச்சநல்லூர் பழசுன்னு கத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு சில அறிஞர்கள் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எடுபடலை. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மத்திய அரசு ஏற்றுக்கணுமே. அப்போ இப்போ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தமிழக அரசு இப்போ போட்டு ஒரு இந்த ஆப்பு வச்சுட்டாங்கங்கிறீங்களா, தமிழில் சொல்கிறாங்களா வச்சுட்டாண்டா ஆப்புன்னு, அது மாதிரி இப்போ ஒரு ஆப்பு வச்சுருக்காங்க. இந்த ஆப்பு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்துங்க இப்போ நம்ம திருப்பியும் அந்த நம்மளுடைய அந்த உலோகங்கள் கலவைகள் எடுத்ததெல்லாம் இருக்குது. மத்திய அரசாங்கமே அந்த சாம்பிள்லாம் கொடுங்க அப்படின்னு அவங்களும் நேர்மையான முறையில் அவங்களே அந்த சாம்பிள்லாம் அனுப்பிச்சு, அது வந்து நீங்கள் கார்பன் டேட்டிங்னா அந்த கார்பன் டேட்டிங் அல்லது கரி உமிழ்வினுடைய அளவை கால நிர்ணயம் செய்தல். கார்பன் டேட்டிங் அது வந்து கரி அந்த கரி சின்ன மாலிக்குள் மூலகங்கள்பாங்க. கரி கடைசி மூலகம் கரி மூலகம் இருக்குது. அந்த கரி மூலகங்கிறதுங்க கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன். இதுதான் மெயின் மூலகமே. உங்களுக்கு இப்போ நம்ம குளுக்கோஸ் சாப்பிட்றோம்ல, நமக்கு உயிர் வாழ்கிற பொருளே அந்த கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் தான். அது இதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த கார்பனுக்கு வந்து உங்களுக்கு ஒளிர்விடும் தன்மை உண்டு. மற்றவங்களுக்கு நைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இல்லை. உயிர் பொருட்களில் இவ்வளோ தான் இருப்பாங்க. அப்போ இந்த கார்பன்கிற கரி துகில்களுக்கு உமிழ்வுத்தன்மை உண்டு. ரேடியோ ஆக்டிவ் உமிழ்வுத்தன்மை. அந்த உமிழ்வுத்தன்மையை வைத்து காலக்கணக்கை கணக்கிட்டுடலாம். அதுக்கு எல்லாரும் செய்யக்கூடியது. நானும் வந்து பள்ளிக்கரணையில் வந்து எவ்வளவு மண் படுமை இருந்திருக்குன்னு இதே கார்பன் டேட்டிங் வந்து நான் 2010 அனுப்பிச்சேன். அதே இதை வந்து உலகளாவிய அறிக்கையில் நாங்களும் பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம பள்ளிக்கரணை 27,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மண் வந்து அந்த படிம மண் செடிமண் உருவாயிருக்கு, மண் உருவாயிருக்கு, களிமண் உருவாயிருக்கு. அந்த தாய் மண்ணுக்கு மேலே 27,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மண் உருவாகிருக்குங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஏதோ 27,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே விவசாயமோ ஏதோ பண்ணியிருக்கணும், இல்லைனா மண் வந்து சேர்ந்துருக்கு. ஓகே, மண் மலைகள்லேருந்து வந்து சேர்ந்துருக்குது. ஆக செடிமெண்டேஷன் சொல்கிறது 27,000 நாங்களாம் ஆய்வில் பண்ணியிருக்கேன். ஆய்வு எங்களை பொறுத்தவரை அறிவியல் தான். அறிவியலில் வந்து இப்போ இந்த சிவகலையில் எடுத்ததுக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 3343 மேக்சிமம் அது அப்படின்னு சொன்ன பிற்பாடுங்க இதை வந்து பொய்ன்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால் அறிவியல். இப்போ இவங்க என்ன மத்திய அரசாங்கம் என்ன செய்யலாம், அதில் அறிஞர்கள்லாம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழக அரசு நிறைய பேர்கிட்ட அறிக்கையெல்லாம் அவங்களெல்லாம் வாங்கி தான் அனுப்பிச்சிருக்காங்க. தமிழக அரசு வந்து இப்போ சொன்னதை வந்து அவங்க நிராகரிக்கவே முடியாது.
காலதாமதம் பண்ணுறதுக்காக ஒரு வேளை நிராகரிச்சிருக்கலாம். இன்னும் வந்து தரவுகள் கொடுங்க, அதை கொடுங்கன்னு. இந்த தரவுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உலக தமிழ் அறிஞர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் இந்த சிவகலையிலையும் ஆதிச்சநல்லூரில் உள்ள சாம்பிளை வாங்கிட்டு போய் எங்கெங்கே உலகத்தில் உள்ள ஆய்வுக்கூடங்கள் இருக்கோ எல்லா இடத்துலையும் எல்லாம் கொடுங்க. மத்திய அரசு எடுத்துகிட்டு போங்க. ஆனால் மத்திய அரசு எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருமே இந்த உலகளாவிய மக்களுடைய பார்வையில் செய்யணும். என்னுடைய வேண்டுதெல்லாம் உலகளாவிய மக்களுடைய ஜட்ஜ்மெண்ட், இதில் நீதி வேணும். நாங்கள் எடுத்துக்கிட்டு போனால் தான் இவங்களுக்கு இதே வேலைன்னு தமிழர்கள் வந்து மேலே ஒரு கெட்ட பழக்கம் வடக்க இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் தமிழ்ங்கிறாங்க, இவங்க தான் மூத்தவங்கிறாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தமிழுக்காக போராடி சமஸ்கிருதம் தானே பெருசுமே அப்படி பேசுகிறாங்க, ஊறி போச்சு எல்லா ரத்தத்துலேயும். அதை எடுத்து இல்லையா அறிவியல் இப்படி சொல்லுதியா, கோச்சிக்காதீங்கயா, உன் காலை விழுந்து கும்பிட்றேன், என் தமிழ் வந்து இன்னும் ஒரு 1500 வருஷம் முன்னாடியே வந்திருக்குதியா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொன்னால் கூட சீச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மனப்போக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சது. இது வந்து நோஷன்பாங்க. இந்த ஜாதியெல்லாம் வந்ததுக்கு அம்பேத்கர் வந்து வெர்ச்சுவல் நோஷன் ஆஃப் தி மைண்டுங்கிறார். சும்மா நம்மளாம் மனசில் ஏற்றிக்கிட்டது. அது எங்கேயும் பார்க்கவும் முடியாது, எங்கேயும் பண்ணவும் முடியாது. அது மாதிரி தான் இதில் வந்து உங்களுக்கு மனபீதியிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா அறிவியலை நம்பணும். அறிவியலை நம்பணும்னா நீங்கள் நாங்கள் கொடுத்த லேப் 2 லேப்லேருந்து தானே வாங்கியிருக்கோம், 2 ஆராய்ச்சி நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. இன்னும் 10க்கு கொடுங்க, நீங்களும் எடுத்துகிட்டு போங்க. உலகளாவிய தமிழ் மக்கள் எல்லாம் வேண்டிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் போய் இந்த சாம்பிளை எடுத்துக்கிட்டு போங்க, நீங்களும் வாங்கிட்டு போங்க அரசிடமிருந்து. ஏன்னா 5 கிராம் தான் அது. பெரிய தஞ்சோடு 2 கிலோ 3 கிலோலாம் தூக்க வேண்டியதில்லை. 5 கிராம் 10 உலகளாவிய நாடுகளுக்கு அனுப்பி அவங்க உலகளாவிய நீதிபதிகளை வச்சு இதை தர நிர்ணயம் பண்ணுவோம். இந்த தர நிர்ணயம் பண்ணோம்னா 1300 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1300 வருடங்களுக்கு முன்னவே இரும்பு இங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு வரும். அப்போ வந்து என்ன செய்வாங்க? ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. வரலாறை முழு இந்திய வரலாறு அப்படியே திருப்பி எழுதணும். அது எந்த ஒரு நாகரிகமாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு வரலாற்றை இந்திய வரலாறு அப்படின்னு மஜ்மிதாரிலேருந்து கையை வச்சா எல்லாம் மாற்றி அமைக்கணும்னா நான் சொன்னது பொய்ன்னு ஒத்துக்குவீங்களா? அது ரொம்ப கஷ்டம் இல்லை சார். அந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து வரலாற்று பகுதியை மாற்றுறது திணறல். அந்த வரலாற்றை வச்சு அந்த பதிவுகளை வச்சு எவ்வளோ நாகரிகங்கள்லாம் அவங்க பில்டப் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த அடியோடு நீங்கள் வந்து இப்போ இந்த 100 மாடி கட்டடம்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அதை அவங்களுக்கு வந்து இது எப்படி இடிக்கிறது, இடிக்கிறது எப்படி இடிக்கிறது அப்படிங்கிற பயம் வந்துருச்சு. இந்த 100 மாடி கட்டடம் பெருசு இல்லையா, எங்கள்கிட்ட 250 மாடி கட்டடம் இருக்குது, நீ பெருசாக இருக்காதா, இப்போ பழசாச்சு இடின்னு சொல்கிற மாதிரி. அது மாதிரி வரலாறை இடிக்கணும், வரலாற்றை இடிக்கணும், புதுசாக வரலாறு எழுதுனுங்க போது திணறல். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து உலகத்திலேயே இப்போ மூத்தவங்கன்னு வந்துடுறாங்க. சிவகலை அந்த தூத்துக்குடி மாவட்டம் இன்னும் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 1914 கனகசபை பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் சாதாரண சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பேராசிரியர் இருந்தவர், பெரிய அறிவாளி கனகசபை பிள்ளை. அவர் வந்து தமிழர்களும் 18,000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. தமிழ்ஸ் 18,000 years ago. ஆக நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை 18,000 வருஷம் இருந்திருக்குமோங்கிற மாதிரி இப்போ வருது. நம்ம சொல்லியிருக்கிறது கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி 3300, நம்ம ஒரு 2000 வருஷம், 5500 வருஷம் தான் வருது சார். இப்போ அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே சார், தமிழ் மொழி தான் ரொம்ப பழமையான மொழி, 5400 வருஷம் அப்படின்னும், அதுக்கப்புறம் அந்த மொழிகள் எல்லாமே வந்து 2000 வருஷம் தோன்றிருக்கிறதாவும் வந்து. அது இப்போ நீங்கள் கீழடி இந்த சிவகலையிலையும் கீழடியிலையும் ஒன்று இரும்பு பொருளை காட்டி கொடுக்குதே. நீங்கள் கேட்ட பதில் சொன்னீங்க, பெண்கள் அலங்கார பொருள் கூட இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா, அதுக்கு நம்ம இன்னும் பதிலே சொல்ல. தமிழருடைய நாகரிகம் வந்து பெண்களை தெய்வமாக மதித்தல். நாங்கள் வடக்க போனீங்கன்னா, இங்கே நீங்கள் சிவன் கோயிலுக்கு போங்க, வடக்க உள்ள எந்த சிவன் கோயிலையும் தாயார் சன்னதி கிடையாது, அம்பாள் சன்னதி கிடையவே கிடையாது, தெரியுமா? ஏன்னா வடக்க வந்து பெண்களை வந்து கீழ் நிலையில் வைத்து அவமான பொருளாக நினச்சது தான். அது ஒரு மெஷினாக நினச்சது தான், இனப்பெருக்கத்துக்கு உண்டான மெஷின் நினச்சது. நாங்கள் தமிழர்கள் அப்படி இல்லை, எங்களை தெய்வமாக மதித்தோம். எங்கேயாவது அம்பாள் சன்னதி இருக்கும், வைணவத்துக்கு போங்க தாயார் சன்னதி இல்லாமல் இருக்காது. தாயார் சன்னதி தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சுவாமி வந்து சார் காளி கோவில்லாம் ரொம்ப ஃபேமஸ். காளிங்கிறதெல்லாம் பாருங்கள், தமிழ் ஐயோ சத்தியமான உண்மையை நான் சொல்கிறேன். காளின்னா கருப்பின்னு அர்த்தம். பின்னால் வந்து சமஸ்கிருதமாக்கப்பட்டு என் கருப்பாயி, எங்கள் ஊரில் கருப்பாயி, கருப்பண்ணசாமி, கருப்பு சாமி,
எங்கள் கருப்பாயி அவ்வளோதானே வந்து காளிங்கிறீங்க. காளி காளாங்கிறவன் கருப்பன், கால பைரவருங்கிறவன் கருப்புசாமி. சமஸ்கிருதத்தில் மாற்றி எங்கள் காசியில் உள்ள கருப்புசாமி கோயிலை வந்து காலபைரவர்னு வச்சுட்டீங்க. உலகம் பூரா காலபைரவர் காலபைரவர் காலபைரவர். எங்கள் ஊர் கருப்புசாமி, எங்கள் ஊர், நாங்கள் காசி எங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்தது, கங்கை சமவெளி எங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்தது. நாங்கள் எல்லாம் வந்து ஏதோ வந்து வடக்கிருந்து வந்தவர்களுடைய அவங்களுடைய ஆரிய வம்சத்தினுடைய இருந்து வந்து இவர்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையில் கருப்பாக இருக்கிறதுனால அதுவும் ஒரு இயற்கையிலே வந்து நான் கருப்புன்னா இன்ஃபீரியர், சிகப்புன்னா ஒரு சுப்பீரியருங்கிற மாதிரி வடிவேல் ஜோக் சொல்லுவான். நீங்கள் சிகப்பாக இருங்க என்ன சொன்னாலும் உண்மைப்பா அப்படிமா. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெள்ளையர்கள் வந்து வெள்ளை தோளாக இருந்தால் எல்லாம் புதுசு அட்வான்ஸு, கருப்பாக இருக்குங்க பழமைங்கிறது இல்லை. அறிவியலில் கருப்பர்கள் தான் பழமை. அதுதான் இன்றைக்கி வந்து வெளிப்படையான தன்மை. அம்பாளை வழிபடுகிற நாங்கள் அம்பாளுக்கு உண்டான அலங்கார பொருள்கள் அதிகமாக இருக்கும். பெண்கள் எங்களுக்கு ஆண்கள் அலங்காரம் பண்ணிக்கிறது இல்லையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரியர்களாக ஆண்கள் அலங்காரம் பண்ணிக்குவாங்க. ஒரு பெருமாள் சேத்திரத்துக்கு போங்க, என்னமா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு பெருமாள் வைணவ சேத்திரத்தில். அதே இதில் வந்து பெண்கள் இப்படி வர்றாங்களா? இவங்க அடிக்கிற காஸ்டியூம்ஸ் தாங்க முடியல இன்றைக்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து அலங்காரம் பண்ணிக்கிறதே இல்லை தமிழர் நாகரிகத்தில். ஒரே ஒரு கோவணம் ஒரு தலப்பாக தான் நல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி தமிழர் நாகரிகம் பெண்களை வழிபடுது. அதே மாதிரி எங்களுக்கு அக்னிக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அக்னி எங்களுக்கு எல்லாம் நீரால் தான் அபிஷேகம். தமிழர்கள் நாகரிகம் நீரில் தான். நீர்த்துறைக்கு நீர்நிலைகளுக்கு போவோம், கும்பம் பாலித்து நீர்நிலையில் கும்பம் எடுத்து அதில் நீரால் வந்து இறைவனை வேண்டி அதை எடுத்தாந்து எங்கள் சாமிக்கு ஊற்றி அந்த நீரால் தான் இது பண்ணுவோம். ஆக நீர் தான் எங்களுக்கு. நாங்கள் அக்னி வளர்த்து கும்பாபிஷேகம் பண்ணதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் மாடல். நாங்கள் வந்து நீர்நிலையில் சாமியை எடுத்தாந்து நீர்நிலையிலேருந்து அந்த நீரை ஊற்றி அதுக்கு உயிர் கொடுத்து கும்பிடுவோம். எங்களுடைய இது நீரால் வச்சிட்டோமா. அப்புறம் ஒரு பெண் வயதுக்கு வந்துருச்சு, நீங்கள் வந்து அக்னி வார்த்து புண்ணியாதானம் கிண்ணியாதானம் நாங்கள் பண்ணலை. எங்களுக்கு வந்து வயசுக்கு வந்துட்டால் உங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா. அன்றைக்கி வந்து அந்த மஞ்சள் நீராட்டு மஞ்சள் கலந்து அதில் எந்த கிருமிகளும் படாத அளவுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து நீரால் தான் நாங்கள் அபிஷேகம் பண்ணுவோம். அந்த பொண்ணுக்கு வீட்டுக்கு அழைக்கும் போது 15 நாள் வச்சுருப்போம் வெளியே வச்சுருந்து அந்த கிருமி நாசி ஒட்டிக்க கூடாதுங்கிறதுக்கு. அப்புறம் அந்த பொண்ணை உள்ளே அழைத்து வயசுக்கு வந்த பொண்ணுன்னு உள்ளே அழைச்சாருவோம். அன்றைக்கி தாய் மாமன் முறையெல்லாம் வந்து மஞ்சள் நீராட்டு அதுக்கு மஞ்சளில் நீர் விலை இது கொடுத்து அதை உள்ளே அழைச்சி அவர்களுக்கு அன்றைக்கி விருந்து படைச்சி நாகரிகம் சிறப்பான பெண்களை கும்பிடுவோம். அப்புறம் நாங்கள் இறந்தவர்களுக்கு வந்து நீரால் வந்து குளிப்பாட்டிட்டு தானே போவோம். பிராமணர்கள் குளிப்பாட்டுறது இல்லையே என்றைக்கும். எங்கேயாவது வந்து நீங்கள் வந்து ஆரியர்கள் பணத்தை குளிப்பாட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னு பாருங்கள். நாங்கள் அப்படி இல்லை, மனசார நாங்கள் குளிப்பாட்டி அவர்களுக்கு சேவ் பண்ணி குளிப்பாட்டி விட்டு இன்றைக்கும் சவரம் பண்ணி குளிப்பாட்டி விட்டு நெற்றியில் விதியோ வைணவம்னா ராமதமோ நாங்கள் எல்லாம் அழகாக போட்டு அவங்கள அழகு பார்த்து அவங்கள தான் அடக்கம் பண்ணுவோம். ஆக எங்களுடைய வாழ்க்கையே நீரால் தான். இதை மாற்றி அமைச்சது அக்னின்னு வந்து உங்களுக்கு வந்து அவங்க வடக்கே உள்ள நாகரிகத்தை திணிச்சு இன்றைக்கி எல்லாம் போதையில் எங்கே பார்த்தாலும் யாகம் பண்ணுறான். எங்களுக்கு யாகமே தமிழர்களுக்கு யாகமே தெரியாது. சத்தியமாக எங்கேயுமே வந்து நீரால் நான் அபிஷேகம் பண்ணினது எந்த வரலாற்று தரவும் இல்லை. இதெல்லாம் இந்த இரும்பு காலம். இப்போ நான் இது சிவகலை தான். நான் சிவகலையில் 3300 வருஷம் முடிய நாங்கள் நீரால் தான்ப்பா அபிஷேகம் பண்ணிக்கிட்டோம். இப்போ 1500 வருஷம் பார்த்தாப்பா அந்த இதெல்லாம் பண்ணுறீங்க அக்னிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க, மனசு ஒத்துக்காது. சீச்சி இவன் ஒரு பைத்தியக்கார பையன்னு என்னை நினைப்பாங்க. ஆனால் அறிவியலும் அதான் சொல்லுது, வரலாற்று பதிவுகளும் அதான் சொல்லுது, என் புறநானூறு அதான் சொல்லுது. புறநானூரை கையில் எடுக்காதவர்களும் தமிழர்கள் வரவே முடியாது. புறநானூரை கையில் எடுக்கவே இல்லை தமிழர்கள். தமிழ் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சமஸ்கிருதத்துக்கு அடுத்த மொழின்னு நம்ம ஆளுங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. எல்லோரும் ஏற்றுக்கிட்டு படுத்தான் இருந்தோம். ஆமாம், சமஸ்கிருதம் மூத்த மொழி. அரசர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அரசவையில் உள்ள எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. அந்த ராஜபந்துகள் ராஜாவுக்கு வேண்டியவர்கள்லாம் இருப்பாங்க. அவர்கள்லாம் இன்றைக்கி முதல்நிலை ஜாதிகளாக இருக்காங்க. ஜாதியை சொல்ல விரும்பலை. ஜாதிகள் முதல்நிலை ஜாதிகளும் அரசர்களும் வந்து சமஸ்கிருதம் தான்ப்பா பெருசு எல்லாம் ஏற்றுக்கம்பா அப்படின்னோன்னா நம்ம படிக்காத ஏழைகள் தமிழர்கள் அறிவும் ஆற்றலும் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டு சமஸ்கிருதம் தான் இருந்துச்சு. எங்கேயோ இருந்து வந்த கால்டுவெல் போப்பு 1886 அடம்மா என்னப்பா நீங்களாம் முட்டாளெலாம் இருக்கீங்க, டேய் உங்கள் மொழி தான்டா மூத்த மொழி, நான் எல்லாம் படிச்சுட்டேன்டா, சமஸ்கிருதம் படிச்சுட்டேன், கன்னடம் தெலுங்கு துளு மலையாளம் தமிழ் எல்லாம் படிச்சுட்டேன், நீங்கள் தானடா மூத்த மொழி, உங்களுக்கு ஒரு ரூட் இருக்கடா, இதுக்கும் சமஸ்கிருதம் சம்மந்தம் இல்லையடா, எந்திரிங்கடா அப்படின்னு ஒன்று தான் அவன் தமிழ் ஆசிரியர்லாம் எந்திரிக்கிறான். நாங்கள் மூத்த மொழின்னு. அது வரலும் கப்சிப்புன்னு திண்ணையில் தான் படுத்திருந்தார்கள். திண்ணையில் படுத்திருந்த உசுப்பி விட்டவர் வந்து கால்டுவெல் போ. அதனால் உங்களுக்கு ஆங்கிலேயர்கள் பிற்பாடு தான் தமிழ் எந்திரிச்சதை ஒழிய அது வரலும் தமிழ் படுத்திருந்தது.
இன்றைக்கி அறிவியல் வந்து தமிழை தூக்கி 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 வைக்கிது. ஆனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு அட்டியோன்னு அடிக்கிறாங்க. அறிவியல் இப்போ சொல்லிடுச்சு, சிவகலையிலையும் கீழடி நீங்கள் எந்த சாம்பிளும் நமக்கு கொடுங்க, கீழடியை விட நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு பயம் வருது. இன்னும் தெற்க நோண்ட இன்னும் ஒரு தோண்டாத ஒரு நாடு வந்துங்க இலங்கைன்னு மாறி போச்சு. என்னுடைய ஆய்வுகள் நான் சொல்கிறேன். இலங்கை ஒரு காலம் வந்து நிலப்பரப்பாக தான் இருந்திருக்கு. என்னுடைய கோண்ட்வானாங்கிற அந்த நிலப்பரப்பில் இது இலங்கை, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா எல்லாம் ஒரே நிலமாக தான் லெமோரியா கண்டம் இருந்திருக்கு. அப்போ அந்த கண்டம் வந்து நீரால் பிரிக்கப்பட்ட பொழுது அதுக்கு பேர் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னு பேர். நீரால் பிரியும், நில அதிர்வு பாறைகள் வந்து மூவ் பண்ணும்போது அது வந்து விரியும் பொழுது அகலப்படுது, ஒருத்தர் விலகும் போது நீர் உள்ளே வந்துடும். அப்படி நீராக வந்த பகுதியில் தான் என் தமிழர்கள் பாதி பேர் அப்படியே இந்தோனேசியா, ஆஸ்திரேலியாவிலும் போயிட்டான். ஆஸ்திரேலியாவில் இன்னமும் தமிழர்களுடைய உருவமும் அந்த சாம்பலில் பூச்சிக்கிறாங்களோ ஒழிய அது விபதின்னு தெரியல. அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு இன்னமும் அந்த பழமை மக்கள்னு அப்படியே உங்களுக்கு இருக்காங்க. அங்கே உரு மாறாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இந்த பக்கம் ஆப்பிரிக்காவிலையும் உள்ளவங்க நமக்கு அந்த 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 இனங்களும் வந்து நம்மளுடைய பரிணாமத்தோடு ஒத்து போகுது. ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலம் அதிகமான நாகரிகத்தை உண்ட தெற்கு வந்து அழிஞ்சு போச்சு. அதுதான் பகுளியாறு அழிஞ்சு போச்சுன்னு நமக்கு வருது. பகுளியாறுங்கிறது கன்னியாகுமரிக்கு தெற்க வந்து உங்களுக்கு இன்னும் பல நாடுகள் இருந்ததா, 40 தேசங்கள் இருந்தால் சொல்கிறாங்க வரலாறுல. அப்போ அந்த தேசங்கள்லாம் வந்து இலங்கையை தாண்டி உள்ள தேசங்கள் இருந்திருக்கு. இப்போ இலங்கையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்வளவு கோயில்கள் இருந்தாலும் முன்னீஸ்வரனும் வந்து அங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு கோயில் இருக்குது. ஈஸ்வரர்களே முன் வந்த ஈஸ்வரன்லாம் ஒரு கோயில் இருக்குது. ஆக இப்போ இலங்கையை சுற்றிலும் உள்ள கோயில்கள்லாம் நோண்டிங்கன்னா, அங்கேயும் இன்னும் ஆய்வெல்லாம் எடுத்திங்கன்னா இன்னும் வருஷம் இன்னும் தள்ளிட்டு போனான்னு போகும். அது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி 5000 வருஷம் 6000 வருஷம்னு போய் கனகசபை பிள்ளையினுடைய 18,000 வருஷத்துக்கு போய் நிற்க போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது.